Located on the southeastern coast of India, the towns of Puducherry and Karaikal are part of the Union Territory of Puducherry. With stunning beaches and a rich cultural heritage, this part of the country attracts travelers from across the world. But if one looks beyond the tourist lens, you would find that the region over the last 2 decades has been ravaged. Not just by increased incidence of natural hazards, but also by increased footprints of tourism and commercialization. A. Kannan from Puducherry has been fishing in the quiet waters of the Periyar River for years. போயிட்டு இங்கே நாலு நாளைகளுக்கெல்லாம் வந்து கட்டுமரத்தை கட்டி தள்ள ஆரம்பிச்சிடுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8:30-9 மணி வரைக்கும் வாடுவோம். அதுக்குள்ளேயே குறைஞ்சது ஒரு 1000 ரூபா 1500 வரைக்கும் 1000 ரூபா 1500 வெறியும் கொடுவா, கார்வா மீன், அந்த பரி மீன் சொல்லுவாங்க, செத்தக்கண்டை புள்ளியாக ஃபுல்லாக இருக்கும் அந்த மீன், அப்புறம் மடவை பெரிய பெரிய மடவெல்லாம். இப்போ என்னன்னா நைட்டு 12:30 மணிக்கு கிளம்பி அதே 9 மணி வரைக்கும் வாட்டா கூட. இப்போ இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் 12:30 மணி 1 மணிக்கு கிளம்பி நைட்டு போயிட்டு கண்ணு முடிச்சு 9 மணி 8:30-9 மணி வரைக்கும் வலை வாட்டாலும் அதிகபட்சம் 700 800 1000 தொடர்றதே ரொம்ப கடினமாக இருக்குது. Following the devastating tsunami of 2004 that struck the coast of Tamil Nadu, destroying communities and livelihood, the local government went on to plant these mangrove forests. They were meant to protect the coastline and enable catch, since mangroves serve as nesting sites for species like crabs, fish and prawn. But the community soon faced the consequences of sharing their waterscape with tourist activities and a sudden burst of shrimp farms. இந்த போட் ஹவுஸ் வந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த அலையத்து கடலில் வேரில் வந்து அடித்து இந்த மீன் முட்டை குஞ்சு இந்த நண்டு இதெல்லாம் வந்து இல்லாத அளவுக்கு காலத்தின் கட்டாயத்தில் இல்லாத அளவுக்கு அழிஞ்சிக்கினே போயினே இருக்குது. இந்த இந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு திட்டு இருக்குது. இந்த திட்டில் என்னென்னா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாகவே இந்த ஒத்தக்கால் நண்டுலாம் இருக்கும். ஒத்தக்கால் நண்டு, இப்போ பொடி நண்டுலாம் வலை நொண்டி அதில் தான் இருக்கும். இந்த மண்புழு ஃபுல்லாகவே சேர்ந்து அதுக்குன்னு ஒரு 10 பேர் 5 பேர் கும்பலாக என்ன பண்ணுறாங்க, மண்புழு ஃபுல்லாகவே பள்ளம் போட்டு ஆற்றுல தண்ணி ஒடிஞ்சோன்னா ஃபுல்லாக பள்ளம் போட்டு மண்புழு ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. அதனாலே நம்மளோட ஆற்றுல என்னென்னா மீன், எறா, நண்டு இதெல்லாம் வந்து இருக்க படிப்படியாக அழிஞ்ச நிலைமையில் போயினே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டியில் எறா பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எறா பிடிக்க முடியல, ஏன் தெரியுமா? மட்டிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. It's been 25 years since veteran activist R. Mangair Chelvan founded Tamil Meanavar Vidudalai Vengaigal, an organization that has been working to safeguard the interests of marginalized fishing communities here and for the conservation of the coastal ecosystem. 2023 புதுச்சேரி அரசாங்கம் வந்து இந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் குறித்து ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை அறிவித்தாங்க. அதுக்கு வந்து ஒரு டிராஃப்ட் மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இணையத்தில். அந்த நேரத்தில் வந்து கடலோர மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தோழர்கள் வந்து பிரபாகரன், அருண் இவங்களாம் வந்து என்னை வந்து சந்தித்தாங்க. The Coastal People's Right to Life movement works to understand the impact of encroachment along the coasts of Southeast India. Mangair Chelvan's meeting with CPRM revealed how the draft maps released by the Puducherry government had not recognized even a single fishing village. பூர்வீகமாக இந்த கடற்கரையில் வாழ்ந்த மக்கள் நம்முடைய தாயகம் அதில் வந்து நம்மளை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு சதி வேலை நடக்குது. இது முயற்சி பண்ணி நம்ம ஒன்றா சேர்ந்து போராடணும். மக்கள் வந்தால் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். What followed was mass protests that ultimately paid off. The state government took back the draft and released a second set of maps in April 2024. Unfortunately, this time too, there were gaps. இந்த சூழலியல் உணர்திறன் கொண்ட பகுதிகள், ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ், அதை பற்றி அவங்க சுத்தமாக வந்து எதுவுமே பதிவு பண்ணலை. சில நிறையா அந்த மலையாத்தி காடுகள், மணல் குன்றுகள்,
அது மாதிரி சேற்று மணல் திட்டுகள் இவையெல்லாம் வந்து முழுமையாக அதில் தவிர்க்கப்பட்டிருக்குது. இந்த இதெல்லாம் அதில் இடம்பெறணுன்றதுக்காக தான் இப்போ தொடர்ந்து அதுக்கான முயற்சியை நாங்கள் ஈடுபட்டோம். என்ன அப்படின்னா So, what is the coastal zone notification and what are the maps that are up for scrutiny? கோஸ்டல் ஜோன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்து என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முக்கியமான ரோல் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னா அதாவது உயரெல்லை கோட்டிலிருந்து நிலம் நோக்கி 500 மீட்டரும் அதே போல் கடல் நோக்கி 12 நாட்டிக்கல் மைலும் இதுக்குள்ளே உள்ள பகுதிகளை வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது, எப்படி பேணி பாதுகாக்கிறது, என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்களை மையப்படுத்தி அந்த நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க. So the notifications provide a roadmap for coastal protection, and the maps that follow these notifications identify which zones really qualify as ecologically sensitive areas. Which means if any of the mapping is diluted, the impact could cost heavily, say experts. The Pondi Marina Beach, where we stand right now, is a case in point. இந்த பாண்டி மெரினா பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சைடில் வந்து மீனவர்கள் வந்து பெரிய வலைன்னு சொல்லுவாங்க, அதாவது பீச் சைன் ஃபிஷிங்னு சொல்கிறோம். நம்ம பீச்சில் இருந்து வலை போட்டு மீன் பிடிப்பாங்க ஒரு பர்டிகுலர் சீசன். இது ஒரு சைடில். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆமைகள் வந்து முட்டையிடுற இடங்கள். இப்போ இந்த 2 ஆக்டிவிட்டீஸும் இங்கே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுற இடமா இருக்குது, முக்கியமாக டூரிசமை ப்ரொமோட் பண்ணுற இடமா இருக்குது. பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடமா வந்து மாறிட்டு இருக்கு. While this beach has transformed into a tourist haven, its historical role as a turtle nesting site has quite literally been erased. இப்போ திட்டங்களில் இந்த இடங்கள் இல்லை அப்படின்னா அது வந்து பாதுகாக்கப்படாது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. If one goes back to the last CRZ notification released in 2019, it lists 11 eco-sensitive areas in the region, including sand dunes, salt marshes, and seagrass beds. Many of these are either completely or partially missing from the latest map. சில விஷயங்களை வந்து சுத்தமாகவே மார்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீகிராஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் லிட்ரேச்சர்ஸில் படிக்கிறோம், பட் ஆனால் சீகிராஸ் சார்ந்து பதிவே இல்லை. அதே போல் இப்போ காரைக்காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணல் திட்டுகளும் இல்லை மணல் மேடுகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Realizing the need to address these crucial gaps, local stakeholders, those who had the most to lose, led by scientists and community leaders, joined forces. In August 2024, a detailed report and a new map was submitted to the government, marking out missing eco-sensitive areas. Based on rigorous scientific findings, the report sought to reflect the lived reality of fishers and coastal residents. Jayanti is a member of the Karaikal Fisherwomen's Federation, a grassroots organization that has been tirelessly advocating for coastal protection. They were part of the team to come up with a more detailed map. அந்த மேப்பை வரைகிறாங்க. அது அவங்க ஆஃபீஸ்லேருந்து சேட்டலைட் வழியாக பார்த்து வரைகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கிராமத்தில் உள்ள வளங்கள் தெரியாது. நாங்கள் மீனவர், இப்போ எனக்கே வந்து இந்த கிராமத்தில் என்னென்ன வளங்கள் இருக்கும், எங்கள் பகுதியில் என்னென்ன வளங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன கேட்டு வரைஞ்சா அது சரியாக இருக்கும். For locals, these areas are not mere geographical features, but a vital part of their lives. அதில் ஒன்று எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் வந்து காரைக்கால் பகுதியில் அக்கம்பேட்டையை சொல்லலாம். ஏன்னா பெரிய மணல்மேடு அந்த பகுதியில், அந்த பெரிய மணல்மேடு பள்ளமான பகுதியில் தான் தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணியில் ஓடுனவங்க தான் இறந்துருக்காங்க. அந்த மேட்டில் இருந்தவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்தது வந்து அந்த மேடான பகுதியில் தான் இதுவரை சுனாமி வந்து 20 வருஷம் ஆயிட்டு.
அப்படி அந்த அடிப்பைப்பு இல்லை, அந்த மணல் மேடு இல்லைன்னா நாங்கள் காசுக்கு தான் வாங்கி தண்ணி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். Sand dunes act as freshwater aquifers, thereby making fresh water available to locals like Jayanti. இப்போ நம்ம வந்து நெய்தல் நிலத்தில் இருக்கிறோம். அந்த நெய்தல் நிலத்துடைய முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன், மணல் பகுதி, மணல் மேடு. Veteran botanist Balachandran has played a key role in remapping the coast. He explains why dunes are considered so important to a coast. Their wavy structure itself acts as a guard against climate extremities. They are also host to medicinal herbs. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர்லேருந்து கூட அந்த புயல் எப்போ உருவாகுதோ அப்போ வந்து அதிகமான காற்று அடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து இந்த மணல் மேடுகளே உருவாகும். அது என்ன பண்ணும், நாளடைவில் வந்து அந்த முதல் வகையான மணல் குன்று வந்து பின்னாடி இன்னும் உள்ளார தள்ளிக்கிட்டே வரும். காற்றுல தள்ளி வந்து செகண்டரி டியூன் ஆகும். Close to 350 acres of sand dunes have been left unmapped in the Puducherry and Karaikal region as of today. And not just dunes, 30 acres of mudflats too have been left out, ecologist Arun tells us. பார்க்குறதுக்கு சேரும் சகதியுமாக இருக்கிற இந்த சூழல் தொகுதி பேர் தான் மட் ஃப்ளாட்ஸ், அதாவது சேற்று திட்டுகள். பார்க்குறதுக்கு சேரு மாதிரி இருக்குது. இதனால் என்ன பயன் மக்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் கடற்கரை உணவுச் சங்கிலியில் பேஸாக இருக்கிறதே இந்த சேற்று திட்டுகள் என்றபட மட் ஃப்ளாட்ஸ் தான். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பல பறவைகளுக்கும் பல உயிரினங்களுக்கும் உணவு எங்கேருந்து கிடைக்குதுன்னா இதுதான். இது உணவு கொடுக்கறது மட்டுமல்ல, நம்ம சாப்பிட்ற நண்டு, இறால், மீன் எல்லாமே குஞ்சு பொறிச்சு முட்டையிடுறதுக்கு ஒரு அற்புதமான இடம் தான் இந்த மட் ஃப்ளாட்ஸ். Right across these mud flats, we see another mangrove forest. வேறு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லை செரேட்டான்னு சொல்லிட்டு ஹேர் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பாங்க. இந்த அலையாத்தி காடுகள் கடலும் ஆறும் சேர்ற கழிமுக பகுதியில் இருக்க ஒரு வகையான தாவர தொகுப்புகள் தான். இதுக்கு வந்து அலையாத்தி காடுகள் ஏன் பேர்னா, இது கடல் சீற்றத்தை தடுத்து அந்த அலையினோட வேகத்தை சீர்படுத்தினால இதுக்கு அலையாத்தி காடுகள். When these forests are left to perish, fishers like Kannan might be the first to face the impact, but will not be the last. இப்போ இந்த மேங்க்ரோவ் காடுகள் வந்து இந்த பஃபர் ஜோன் மாதிரி சென்ட்ரலில் இருக்கிறதுனால அதுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கிற நெய்தல் நிலத்துக்கு, அவங்க மீனவர்களுக்கு இது வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு உதவுற மாதிரி அவங்களுக்கு மீன், நண்டு, இறாலாம் கிடைக்கிறதுக்கு, அதோடைய குஞ்சு பொறிக்கிறதுக்கான ஒரு தளமாகவும் அமையுது. அதுவே மேற்கு பக்கம் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா உழவர்களுக்கு, அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இதை தாண்டி வந்து உப்பு தண்ணி வந்து மேலும் அவங்களுக்கு போய் அவங்களுடைய நிலம் வந்து பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது. With lives and livelihoods at stake, the local communities who have played the role of vital foot soldiers have been awaiting action on the petition they submitted. Even as they wait, it bodes well to understand the significance of accurate and sensitive mapping. For we can save only what we can see. Thanks for watching Eco India. If you like the story, please give us a thumbs up and subscribe to Scroll.in on YouTube.